சமூக நீதி வார்த்தை நம்ம அடிக்கடி காதில் கேட்டுட்டு இருக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் தான் சமூக நீதி ஆட்சி கொடுக்குறோம், நாங்கள் தான் சமூக நீதிங்கிற வார்த்தைக்கு உருவம் கொடுத்து அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சமூக நீதினு திமுக பேசுறாங்க. அந்த திமுகவுக்குள்ள சமூக நீதி இருக்காங்கிறது எனக்கு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் எத்தனை பட்டியல் இனத்தார் வந்து ஒன்றிய செயலாளராக இருக்காங்க, மாவட்ட செயலாளராக இருக்காங்க. ஏதோ பேருக்கு வந்து ஒருத்தரை 2 பேர்த்த கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? திமுகவில் சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்சி பொறுப்புகள்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய பொறுப்புலாம் இருக்கிறது. ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறவங்க இன்றைக்கி துணை முதல்வராக அறிவித்ததை ஒரு பட்டியல் இனத்தவரை துணை முதல்வராக அறிவிச்சிருந்தாங்கன்னா சமூக நீதியை நான் ஏற்றுக்கிட்டு போகிறேன். சமூக நீதிங்கிற வார்த்தை இன்னும் சொல்ல போனால், இன்னும் டீப்பாக சொல்ல போனால், திமுகவுடைய பொறுப்பில் இருக்கோம். திமுக பொறுப்பாளர்களே வந்து நிறைய இடத்துல பட்டியலின மக்களை வந்து ஒரு சில இளைஞர்கள்லாம் அடிக்கிற வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இப்போ முந்தானத்து நடந்த சம்பவம் கூட பார்த்தீங்கன்னா அமைச்சர் மூர்த்தி அவர் தேவேந்திர குலத்தை பற்றி ஒரு தவறான இது விட்டதுனால அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு 2026 பட்டியலின மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க.